எப்பயும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிச்சு போனால் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் கோதுமை இருந்தால் போதும். மணக்க குழந்தைங்க கூட லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி சாஃப்டான இந்த ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சூட் ஆகும். வெல்கம் டு AVD கிச்சன். இந்த ரெசிபிக்காக 1/2 கப் அளவு கம்பு எடுத்து இதே மாதிரி பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் கம்பு நல்லா மணம் வரணும், ஓரளவுக்கு நிறம் மாறும், அந்தளவுக்கு வறுத்தெடுத்துட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டு அதுக்கப்புறம் ஃபைன் பவுடராக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பவுடர் ரெடி ஆயிடுச்சு. அதே கடாயில் 200 ml கப்பை யூஸ் பண்ணி 2 கப் அளவு கோதுமை எடுத்துக்கோங்க. இந்த ரேஷியோவுக்கு கிட்டத்தட்ட 8 ரொட்டி கிடைக்கும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்துக்கோங்க. 2 நிமிஷம் வறுத்தா போதும். மாவு வறுபட்டு நல்ல ஒரு மணம் வரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த கோதுமாவு கூட அரைச்சி வச்ச கம்பு மாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை இதே மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவு தேங்காயை துருவி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயை நீங்கள் சிலுசிலாக போட்டால் குழந்தைங்க எடுத்து வச்சுருவாங்க. இதே மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை அரிஞ்சு உள்ளே சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஃப்பாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயத்தை நல்லா க்ரஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நல்ல சாறு விடும். அதுக்கப்புறம் இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சைட் டிஷ் தேவையே இல்லை. லைட்டான ஸ்வீட்னஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பொறுமையாக அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சுக்கோங்க. கையிலையும் பாத்திரத்துலேயும் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக டோ ரெடி ஆயிரும். எனக்கு கிட்டத்தட்ட 1/4 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டது. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். அதுக்கப்புறம் இதே மாதிரி வாழை இலை அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரில் கூட கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச டோவிலிருந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பால் எடுத்து இதே மாதிரி ரொட்டி தட்டிக்கோங்க. தட்டும்போது உங்கள் கையில் கூட கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. தட்டுறதுக்கு ஈஸியாக வரும். ரொம்ப திக்காக இருந்தால் ரொட்டி வேக நேரமாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தின்னாக தட்டி இதை அப்படியே சூடான தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொட்டியை சுட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக சுட்டு எடுத்திங்கன்னா கமகமன்னு கோதுமை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி கம்பு மாவு யூஸ் பண்ணதுனால ரொட்டி நல்ல வாசனையாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க சிறுதானியம் சாப்பிட யோசிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.